வணக்கம். உதயநிதிக்கு மீண்டும் புதிய பவர்ஃபுல்லான பதவி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புதிதாக என்ன பதவி கொடுத்துள்ளார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு உதயநிதி அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாது அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் இருந்த முக்கியமான துறையான சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் உதயநிதிக்கு வழங்கப்பட்டது. இந்த துறை ஒரு வகையான சிறப்பு துறையாகும். அதாவது பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்த துறை உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு துறை ரீதியான அறிவிப்பை அந்த துறை அமைச்சர்கள் தான் வெளியிடுவார்கள். ஆனால் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை எந்த துறையில் வேண்டுமானாலும் நலத்திட்டங்களை அறிவிக்க முடியும். அதன்படி இந்த துறையின் கீழ் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு திட்டங்களை அறிவித்து வந்தார். உதாரணமாக மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம்தான் கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட முக்கியமான துறையை தான் கடந்த 2022ஆம் ஆண்டு அமைச்சரை மாற்றத்தின் போது உதயநிதி அவர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதாவது கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி புதுச்சேரியுடன் சேர்த்து 40 இடங்களில் வென்றது. பாஜக அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் திமுகவில் இளம் ரத்தத்தை பாய்ச்ச அந்த கட்சி முடிவு செய்தது. அதன்படிதான் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. அதன்படி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து உதயநிதி அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார். அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தற்போது கூடுதல் பொறுப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மிக முக்கியமான இந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் திட்டங்களை வகுப்பது, அதற்கான நிதி ஆதாரங்களை ஆய்வு செய்வது, திட்டங்களின் பலன், பிரச்சனைகளை ஆராய்வது இந்த அமைப்பு தான். இதன் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். துணைத் தலைவராக இருந்த ஜெயரஞ்சன் அவர்கள் தற்போது செயல் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த துணைத் தலைவர் பதவிக்கு தான் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மிக முக்கியமான மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதி அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.